சத்யா, குட் மார்னிங். நிஜமாவே இது குட் மார்னிங் தான்க்கா. அது மட்டும் இல்ல, அதை விட இன்னும் குட் நியூஸ் கூட. நான் இன்னைக்கு செல்வநாயகி வீட்டுக்கு போக போறேன்க்கா. ஏய், நீ நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, அவங்க வாயாலேயே அவங்க வீட்டுக்கு என்ன லஞ்சுக்கு வர சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. சத்யா, அவங்களா உன்னை கூப்பிட்டாங்க? இந்த சத்யா யாரு? நான் தான் கூப்பிட வச்சேன். அவங்களே இன்வைட் பண்ணிதான்க்கா நான் போறேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அக்கா, இதை விட பெரிய விஷயம் எல்லாம் இன்னைக்கு நடக்க போகுதுக்கா. இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துட்டு இருந்தியோ, எது நடக்கணும்னு நீ உருகி உருகி அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சியோ, அந்த பிரார்த்தனை இன்னியோட நிறைவேற போகுதுக்கா. நான் அங்க போய் அபிய சந்திக்க போறேன். நீ உயிரோடு இருக்கிற விஷயமோ குழந்தை மேட்ரியும் நான் எப்படியாச்சும் அவருக்கு தகவல் சொல்லிடுவேன்க்கா. உன் பிரச்சனையெல்லாம் இன்னியோட தீர போகுதுக்கா. நீ உயிரை கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருந்த நாளு இன்னியோட முடியுதுக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா அதே சமயம் ரொம்ப பயமா இருக்கு சத்யா. ஏன்க்கா பயம்? எல்லாம் அந்த செல்வநாயகியை நினைச்சுதான். நீ யாருன்னு செல்வநாயகிக்கு தெரிஞ்சா, நீ அங்க போயிருக்க காரணத்தை அவங்க மோப்பம் புடிச்சாலும், அப்புறம் அபி மூலமா என்ன பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சாலும், சத்யா நீ உயிரோட அங்கிருந்து வெளியே வர முடியாது சத்யா. அக்கா, நான் உன் தங்கச்சியா போல, நலன் சாரோட பொண்ணா போறேன். அதனால எனக்கு எதுவும் ஆகாது. செல்வநாயகி எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுக்கா. அவளோட கொட்டத்தை அடக்கதான் நான் அங்க போறேன். அவளோட அராஜகத்துக்கு முடிவு கட்டதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அதனால நீ என்ன பத்திலாம் கவலையே படாதக்கா. உனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆக போது நிம்மதியா இரு. சந்தோஷம் சத்யா. எப்படியோ என் அபிய நான் பார்க்க போறேன். அவர்கிட்ட எப்படியாவது என்ன பத்தின விஷயத்த சொல்லிடு. அதுக்கப்புறமா பாரு, அவரை யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. என்ன தேடி ஓடி வந்துருவாரு. இது நடக்கணும்னு நல்ல சாமி கிட்ட வேண்டிக்கோக்கா. ஒருவேளை நீயும் அபியும் தனியா பேச சந்தர்ப்பம் கிடைச்சா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிடி. அவரை காட்டு. அவரை பார்க்கணும்னு நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். அக்கா, சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயம் அவரோட உன்னை நான் பேச வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சத்யா. தேங்க்ஸ்க்கா. உயிருக்கு அடுத்தபடியா கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை ஒண்ணுதான். கடவுளே, அந்த நம்பிக்கைய இன்னைக்கு நீ சத்தியா மூலமா எனக்கு கொடுத்திருக்க. விடை இல்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலயும் உண்டு. என் வாழ்க்கையிலயும் என் வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலமும் சூனியமா ஆயிடுமோன்னு பயந்த. ஆனா அப்படி நடக்க விட மாட்டேன்னு இன்னைக்கு நீ எனக்கு உணர்த்திட்ட. 100 குடம் தண்ணி ஊத்துனாலும் பருவம் வந்தாதான் செடி பூக்கும், மரம் காய்க்கும். அது போல 100 குடம் கண்ணீரை நானும் இது நாள் வர என் அபிய நினைச்சு சிந்திருப்பேன். ஆனா நேரம் வந்தாதான் காரியம் நடக்கும்னு நீ இப்ப எனக்கு புரிய வச்சுட்ட. சத்யா இன்னைக்கு என் அபிய பார்க்க போறா. அவ போற காரியம் எந்த தடங்களும் இல்லாம வெற்றி பெறணும். அவ என் அபிய சந்திக்கணும். அபிய நான் வீடியோ கால்ல பார்க்கணும். இன்னைக்கு அது நடக்கணும்.